எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி தம்பட்டங்காய் வாங்கி வச்சுருக்குறேங்க. இதை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு மறுபடியும் தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுருக்குறேங்க. இது ஒரு 10 நிமிஷத்தில் அலசி எடுத்துக்கிட்டு காயை அரிஞ்சு எடுத்துக்கலாங்க. இதில் சாம்பார் செஞ்சு பார்க்கலாங்க, பொரியல் கூட செஞ்சு பார்க்கலாங்க. அடுப்பில் வானல் வச்சுருக்குறேங்க. பாசி பருப்பு போட்டு இது பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க சாம்பாருக்கு. இப்போ நல்லா வறுபட்டுடுச்சிங்க. அடுப்பை நிறுத்திட்டு நல்லா 3 தடவை கழுவிட்டு கிளஞ்சிட்டு அரிச்சிட்டு வேக வச்சுக்கலாங்க. இப்போ பாசி பருப்பை கழுவிட்டு வேக வச்சுருக்குறேங்க. இப்போ காய் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. தட்டாங்காய் நான் இந்த அளவு இந்த சைஸ்லேயே அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. இப்போ இந்த பாசி பருப்புங்கிறதுனால பருப்பு வேகிறப்பயே போட்டோம்னாலே ரெண்டுமே ஒட்டுக்காவே வெந்துருங்க, காயும் பருப்பும். அதனால் இப்போ இந்த காய் இதோடு சேர்த்துக்கலாங்க. தக்காளி சின்ன சைஸ் தக்காளி 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிறேங்க தூளாக. இப்போ இதையும் சேர்த்துக்கலாங்க. துவரம்பருப்பாக இருந்தால் முக்கால்வாசி பருப்பு வெந்ததுக்கப்புறமா கூட போடலாங்க, அரைவாசி. இது பாசி பருப்புங்கிறதுனால சீக்கிரமாக வெந்துருங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரித்து வச்சுருக்கிறேங்க. இதை இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் குட்டி ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. பருப்போட காய் தக்காளி வெங்காயம் எல்லாம் வெந்துட்டு இருக்குதுங்க. இப்போ 3/4 பாகம் நல்லா வெந்துடுச்சுங்க. கட்டி பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நான் கட்டி பெருங்காயம் தான் இருக்குதுங்க, அதனால் இப்பயே சேர்த்துக்கிறேன். தூளாக இருந்தால் எண்ணெயில் கூட தாளிச்சிக்கலாங்க. இப்போ சாம்பார் தூள் வீட்லேயே அரைச்சதுங்க, கொத்தமல்லி மிளகாலாம் சேர்த்து. இது நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாங்க. இல்லைனா மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. புளித்தண்ணி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்குறேங்க. இப்போ புளித்தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக புளி ஊற வச்சுருந்தேங்க, ஒரு குட்டி எலுமிச்சம்பழம் அளவுக்கு. இப்போ புளித்தண்ணியோடையே நல்லா கொதிக்கிட்டுங்க. இப்போ சாம்பாருக்கு தாளித்து கொட்டிக்கலாங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்குறேங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. பூண்டு பல் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இது குட்டி குட்டியாக இருக்கிறதுனால சேர்த்து போட்டுக்கிறேங்க, இல்லைன்னா ஒரு 7-8 பல் இருந்தால் போதுங்க. சின்ன வெங்காயத்தில் ஒரு 4-5 எடுத்து வச்சுருக்குறேங்க, இதுவும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் ஒரு 2-3 வச்சுருக்குறேங்க, இதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. பெருங்காயம் கட்டியாக இருக்கவும் அதில் போட்டுங்க, இல்லைனா இப்போ இதில் கூட சேர்த்துக்கலாங்க. வதக்கி எடுத்து சாம்பாரில் எடுத்து ஊற்றிடலாங்க.
நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்து சாம்பாரில் சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. இதை இப்போ குழம்புல சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, தம்பட்டங்காய் பருப்பு சாம்பார் தயாராகிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.